பிரைஸ் த லார்ட். நான் உங்களுடைய அமுல்யா சுபாகர். உங்கள் எல்லாருமே ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்டர்ஸ் அன்புடன் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. நிறைய பேர் வாழ்க்கையில் பாருங்களேன், நிறைய விதமான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். கர்த்தர் நல்ல வாக்குகள் கொடுப்பாங்க. இன்றைக்கி நான் உன்னை கண்டிப்பாக உன்னை நான் விடுதலை செய்கிறேன், உனக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், இதெல்லாம் கொடுத்துருப்பாரு. ஆனால் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான அந்த ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு சமயம் தோணும், ஏன் எனக்கு இந்த மாதிரி கருத்தை என்கிட்ட இவ்வளோ அழகாக பேசுகிறாரு இல்லையா, எனக்கு இத்தனை வாக்குத்தட்டம் கொடுத்துருக்காரு இல்லையா, என் வாழ்க்கையில் எவ்வளவோ உயர்வான இடத்துல என்னை கொண்டு போய் விடுறேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, இந்த மாதிரிலாம் கருத்தை என்கிட்ட பேசுகிறாரு. ஆனால் என்னுடைய பிரச்சனையை பார்த்தா, என் கண் முன்னாடி நடக்கிறது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன்னா, என்னுடைய எவ்வளோ இதெல்லாம் என்னால் வருமா, கண்டிப்பாக எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா, இந்த மாதிரிலாம் சொல்லி நம்ம மனசு அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்கும் இல்லையாங்க. சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலே சரி சோர்ந்து போயிடுவோம், வேதனைப்பட்டுட்டு இருப்போம், கஷ்டத்தில் இருப்போம், எப்போ விடுதலை கிடைக்கும்னு சொல்லி அழுதுகிட்டு இருப்போம், புலம்பிக்கிட்டு இருப்போம். ஆனால் நமக்கு வாக்கு கொடுத்தவர் யாரு? கர்த்தர் இல்லையா. அவர் வாக்கு கொடுத்ததுக்கப்புறம் அதை கண்டிப்பாக அவர் செய்யாமல் விடவே மாட்டாராங்க. எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எத்தனை இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு வாக்குன்றது கர்த்தர் கொடுத்தாரா, அவர் கண்டிப்பாக அதிலிருந்து உங்களை வெளியில் கொண்டு வந்து அந்த வாக்கில் அவர் நிற்க வச்சு காட்டக்கூடிய கர்த்தராக இருக்கார். அது ஆசீர்வாதமாக உங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் அது என்றைக்குமே சரி உங்ககிட்ட இருந்தது யாருமே எடுக்க முடியாது. எத்தனை பிரச்சனைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் கடைசியில் உங்கள் வாழ்க்கையில் அவர் கொடுத்த வாக்கு அவர் நிறைவேற்றி காட்டக்கூடிய கர்த்தராக இருக்காருங்க. ஆமாம், பாருங்கள், நம்ம வேதத்தில் கூட நம்ம பார்த்தோன்னா, ஆதிகாண்டத்தில் யாக்கோபுடைய குமாரனான யோசேப்பை பற்றி நம்ம பார்த்துருப்போம். அவர் நிறைய கனவுகள் விஷன்ஸ் பார்த்துட்ருப்பார். அது பார்த்தப்ப அவருக்கு நிறைய ஒரு உயர்வான இடத்துல இருக்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய விஷன்ஸ் அவங்க பார்ப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் பாருங்கள், அவருடைய வாழ்க்கை எல்லாமே பாருங்கள், அவர் விஷன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் வாழ்க்கை அவங்க அப்பா கூட சந்தோஷமாக இருந்தது. எப்போ அந்த விஷன்லாம் அவர் பார்க்குறாரோ, பார்த்ததுக்கப்புறம் பாருங்கள், அவருடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறிடுது. அவங்க சொந்த அண்ணன்களை என்ன செய்வாங்க, அவரை கொண்டு போய் ஒரு பள்ளத்தில் போட்டுருவாங்க. அந்த பள்ளத்துலேருந்து எடுத்துகிட்டு திரும்பி ஐகுப்தர்களுக்கு அவங்க விற்றுடுவாங்க. விற்றதுக்கப்புறம் பாருங்கள், அங்கேருந்து அவர் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லை ஒவ்வொன்றா ஐகுப்துக்குள்ளே போகிறாரு. அங்கேருந்து பாருங்கள், போத்திஃபர் கிட்ட போனாங்க. போத்திஃபருடைய மனைவி அவர் ஒரு நர்சரி நல்லா செட்டில் ஆகிட்டேன், அவர்கிட்ட அந்த வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே எனக்கு அதிகாரம் வந்துடுச்சு, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார். ஆனால் உடனே பாருங்கள், இன்னொரு பிரச்சனை, அவங்க மனைவி அவர்கிட்ட தவறான முறையில் பழகுவாங்க. அடுத்தது அங்கேருந்து கொண்டு போயிட்டு ஜெயிலில் போட்டுருவாங்க. அங்கேருந்து ஒரு நல்லது தான் பண்ணுவார் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே. ஆனாலும் 2 வருஷம் மேலே அவர் மறந்தே போயிடுவாங்க எல்லாருமே. கடைசியாக பாருங்கள், கர்த்தர் என்ன செய்வார், அவர் உயர்வான இடத்துல உட்கார வச்சுருக்காரு. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் கூட இதுதான். இன்றைக்கி ஒரு வாக்கு தட்டம் நமக்கு வந்திருக்கும், ஒரு வாக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருப்பாரு. அந்த வாக்கை நம்ம வாழ்க்கையில் நிறைவேறதுக்கு நம்ம கூட நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அந்த யோசேப்பு பாருங்கள், அவருக்கு கர்த்தர் எப்போ அந்த வாக்கு கொடுக்குறாரோ, அந்த வாக்கு நிறைவேற வரைக்கும் கூட கர்த்தர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரை பரிசோதிச்சுட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தரையும் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு கர்த்தர் அவரை. அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நமக்கு ஒவ்வொரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டு பிரச்சனைகள் வந்துட்டுருக்கா, நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா ஓஹோ, இந்த விஷயம் வந்தாலும் கர்த்தரை நான் டெஸ்ட் பண்ணுறாரு, நான் இதிலிருந்து கண்டிப்பாக இன்னும் நான் என்னுடைய ஆசீர்வாதத்தை கிட்ட போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் சந்தோஷமாக நம்ம முன்னாடி போகணுங்க. ஏன்னா ஐயோ, நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, பிரச்சனைகள் வந்ததுக்கப்புறம் கர்த்தரை விட்டுட்டு விலகி போகணும்னு நினைப்பாங்க. ஆனால் இல்லவே இல்லை. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதா, கர்த்தர் கொடுத்த வாக்குக்கு நீங்கள் இன்னமும் கிட்ட போய்கிட்டு இருக்கீங்க. பாருங்கள், யோசேப் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பிரச்சனை வந்தப்போ அவர் எப்போவுமே சரி, அவர் பின்வாங்கி போகணும்னு சொல்லி யோசிக்கலை, தவறான வழியில் போகணும்னு சொல்லி அவர் யோசிக்கலை. அவர் என்ன செஞ்சார், அந்த கஷ்டத்தை எல்லாமே தாங்கினார், பரிசுத்தமாக வாழ்ந்தார், அந்த கஷ்டத்தை அவர் ஏற்றுக்கிட்டார். அதனால தான் பாருங்கள், அவர் கர்த்தர்கிட்ட கொடுத்த அந்த வாக்கு தட்டத்தை, அந்த வாக்கை அந்த அவர் நிறைவேற வரைக்கும் கூட அவர் அந்த இடத்துல நின்னாருங்க. அதை பரிசாக பெற்றுக்கொள்கிற வரைக்கும் கூட. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் கூட ஒரு பிரச்சனை வந்தப்போ நம்ம பின்னோக்கி பார்க்கக்கூடாது, தவறான வழியில் போகக்கூடாது. எப்போவுமே சரி, என் கர்த்தர் எனக்காக இருக்கார், எனக்கு கொடுத்த வாக்கு அவர் எப்போவுமே சரி மீற மாட்டார், கண்டிப்பாக எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, என் கர்த்தர் என்ன சோதிச்சுட்டு இருக்காரு, இந்த சோதனையிலிருந்து எனக்கு அவர் ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, எனக்கு ஜீவ கிரீட்டத்தை கொடுப்பாரு, கண்டிப்பாக எனக்கு உயர்வான இடத்துல என்னை உட்கார வைப்பார். இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஜஸ்ட் என்னை டெஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம எப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம முன்னாடி அடியெடுத்து வைக்கிறோமோ, கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வாக்கை கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி நம்மளை ஆசீர்வாதகரமாக இந்த பூமியிலையும் வைப்பார், அதே மாதிரி பரலோகத்தில் கூட நம்மளை ஆசீர்வாதமாக வைப்பாருங்க. இன்றைக்கி இந்த பிரச்சனை வந்தப்போ, கஷ்டம் வந்தப்போ, ஏன் எனக்கு இந்த மாதிரி வந்ததுன்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். ஒரு தடவை நம்ம யோசிச்சு பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில் அவர் அந்த பள்ளத்தில் விழாமல் இருந்தாலும், இல்லைன்னா ஐகுப்தியர்கிட்ட அவர் விற்கப்படாமல் இருந்தாலும், அந்த போத்திஃபருடைய மனைவி அவரை தப்பான வழியில் யூஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தா, இதெல்லாமே அவர் வாழ்க்கையில் நடக்காமல் இருந்திருந்தா, எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் தப்பி போய் இருந்தாலும் அவர் அந்த ஆசீர்வாதத்தை
கிடச்சிருக்காது அவருக்கு இல்லையா. ராஜாக்கு அடுத்ததாக ராஜாவாக அவர் நின்னார். அந்த மாதிரி அந்த ஆசீர்வாதத்தை அவர் என்ன செஞ்சிருப்பாரு, இழந்து போயிருப்பார். அதுதான் சொல்கிறேன். இன்றைக்கி கர்த்தருக்கு ஒரு பிளான் இருக்குது. அந்த பிளானில் நிறைய விதமான சோதனைகளில் வந்து ஒரு நம்மளை டெஸ்ட் பண்ணுறதுக்காக நமக்கு கொடுக்கலாம். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பிளானில் நம்ம வந்து அவருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு எல்லா விஷயத்துலையும் நம்ம அவர் கூட இருந்தப்போ கண்டிப்பாக அந்த ஆசீர்வாதம்ன்றது நம்ம பெற்றுக்கொள்ளலாம். யோசேப் பாருங்கள், ஒரு இடத்துல தவறி போயிருந்தாலும் கண்டிப்பாக ஐகுப்து தேசத்துக்கு ராஜாவுக்கு அடுத்தது ராஜாவை அவர் நின்னே இருக்க மாட்டார். ஆனால் அவர் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சார். அதனால தான் கர்த்தர் அவரை உயர்வான இடத்துல உட்கார வச்சார். இன்றைக்கி கஷ்டம்னு சொல்லிட்டு நீங்கள் வேதனைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க. உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் எடுத்து வச்சிருக்க ஆசீர்வாதம் கண்டிப்பாக அது உங்களுக்கு கொடுப்பார். இந்த பிரச்சனைகளை நீங்கள் பார்க்காதீங்க, உங்களுக்காக காத்துட்ருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பாருங்கள். கண்டிப்பாக அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களை கொடுத்து இன்னமும் உங்களை உயர்த்துவார். ஜபிச்சுக்கலாமா? ஸ்தோத்திரம் தேவனே இயேசப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பிதாவே. ஆமாம் ஐயா, ஐயா எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ எங்களுக்கு ஏன் இத்தனை பிரச்சனைன்னு சொல்லி நாங்கள் அநேக விதமாக யோசிச்சுருக்கலாம். ஆனால் இது எல்லாமே வந்து நீங்கள் எங்களை பரிசோதிக்கிறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஞானத்தை கொடுத்ததுக்காக நன்றி தேவனே. ஆமாம் ஐயா, ஐயா யோசேஃபு தவறி போகலை, நாங்கள் கூட தவறி போகக்கூடாது தேவனே இயேசப்பா. உங்கள் கையை பிடிச்சிட்டு நாங்கள் நடக்கணும். நீங்கள் எங்களுக்காக எடுத்து வச்சுருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் தேவனே. அந்த கிருபையை கொடுங்க, ஆசீர்வாதம் கொடுங்க, நிம்மதி சமாதானத்தை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிச்சயமாக நீங்கள் எங்களுக்கு துணையாக இருந்து எங்களுக்கு வர அந்த சோதனை எல்லாத்துலேருந்தும் எங்களை நீங்கள் விடுவிச்சு உங்கள் ஆசீர்வாதத்தில் எங்களை நிரப்புவீங்க நான் நம்புகிறேன் தேவனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் த லார்ட்.